மற்றவர்களிடம் இருப்பதை விட சிறந்ததாகவும் புதியதாகவும் சக்தி வாய்ந்ததாகவும் இருக்கும்போதுதான் உங்களை அதிக திறமையானவராகவோ அல்லது போட்டித்தன்மை வாய்ந்தவராகவோ ஆக்குகிறது. உலக நாடுகளைப் பொறுத்தவரை இது அமெரிக்காவிற்கு சரியாக பொருந்தும். வணக்கம் தோழர்களே. P-2 ஸ்பிரிட் இது ஒரு அமெரிக்க தயாரிப்பு ஹெவி ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானம். இது அதன் தனித்துவமான இறக்கை வடிவமைப்பு மற்றும் மேம்பட்ட ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மிகவும் பாதுகாக்கப்பட்ட எதிரி நாட்டின் வான்வெளியை ஊடுருவிச் செல்லும் திறனுக்காக அறியப்படுகிறது. இந்த B-2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானம் மிகப்பெரிய பதுங்கு குழி பஸ்டர்ஸ் உட்பட வழக்கமான மற்றும் அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது. மேலும் இந்த B-2 ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானம் ஒரு முறை எரிபொருள் நிரப்பிய பிறகு மிக நீண்ட தூரம், அதாவது 11,000 கிலோமீட்டர் வரை எரிபொருள் நிரப்பாமல் பயணிக்கும் திறன் கொண்டது. P-2 குண்டுவீச்சு விமானத்தின் உற்பத்தியாளர் அமெரிக்க ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் டெக்னாலஜி நிறுவனமான நார்த்ரப் குருமன். பிரத்யேகமாக அமெரிக்க விமானப்படை மட்டுமே பயன்படுத்தும் இந்த B-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானம் உலகளவில் எங்கும் எந்த நேரமும் மிகப்பெரிய ஃபயர் பவரை வெளிப்படுத்த அமெரிக்க விமானப்படையை அனுமதிக்கிறது. P-2 ஸ்பிரிட் விமானம் இதுவரை கட்டப்பட்ட மிகவும் விலையுயர்ந்த இராணுவ விமானங்களில் ஒன்றாகும். P-2 விமானத்தின் இடது இருக்கையில் பைலட் மற்றும் வலது இருக்கையில் மிஷன் கமாண்டர் இருப்பார். இந்த P-2 ஸ்பிரிட் ஹெவி ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானத்தின் எம்டி வெயிட் 71,700 கிலோ. P-2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானத்தின் மேக்சிமம் டேக் ஆஃப் வெயிட் 1,70,600 கிலோ. மேலும் இந்த P-2 ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானங்கள் 50,000 அடி உயரத்தில் பறக்கும் திறன் கொண்டவை. இந்த உயரம் எதிரி நாட்டின் அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகள் போன்ற பெரும்பாலான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக செயல்பட அனுமதிக்கிறது. இது P-2 குண்டுவீச்சு விமானத்தின் ஸ்ட்ராட்டஜிக் பணிகளுக்கு பயனுள்ளதாக அமைகிறது. P-2 ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானம் 1997இல் சேவையில் நுழைந்தது. முதன்மையாக அணு குண்டுவீச்சாளராக வடிவமைக்கப்பட்ட P-2 1999இல் கொசோவோ போரில் வழக்கமான அணுசக்தி அல்லாத ஆயுதங்களை வீச முதலில் போரில் பயன்படுத்தப்பட்டது. பின்னர் P-2 ஸ்பிரிட் விமானம் ஈராக், ஆப்கானிஸ்தான், லிபியா, ஏமன் மற்றும் ஈரான் போன்ற நாடுகளில் பயன்படுத்தப்பட்டது. அதுவும் ஜூன் 2025 ஈரான்-இஸ்ரேல் போரின் போது ஈரானிய அணுசக்தி நிலையங்களுக்கு எதிரான பணிக்காக அமெரிக்கா ஒரே நேரத்தில் 7 P-2 ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானங்களை பயன்படுத்தியது. மொத்தம் 21 P-2 விமானங்களை தனது விமானப்படைக்காக அமெரிக்கா உருவாக்கியது. 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி அமெரிக்க விமானப்படை 19 P-2 விமானங்களை சேவையில் கொண்டுள்ளது. 2008ஆம் ஆண்டு விபத்தில் ஒரு P-2 விமானம் அழிக்கப்பட்டது. மற்றொரு P-2 விமானம் 2022இல் ஏற்பட்ட விபத்தில் சேதமடைந்த பின்னர் சேவையிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கலாம். ஃப்ளைட் டெஸ்டிங் மற்றும் மேம்பாட்டில் இருக்கும் அமெரிக்காவின் B-21 ரேடர் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டெல்த் குண்டுவீச்சு விமானம் P-2 விமானங்களை மாற்றும் வரை P-2 விமானங்களை இயக்க அமெரிக்க விமானப்படை திட்டமிட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை காமெண்டில் சொல்லுங்க. இந்த மாதிரியான வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்ம சேனல் குவிக்சில்வர் சேனல் ப்ரோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் பல சுவாரஸ்யமான புதிய விஷயங்களை பார்க்கலாம். Bye bye, see you all, take care guys.